Hi viewers, welcome to our channel. In this video, we see the 7th standard science workbook, unit 2, force and motion, question and answers. First round letter, multiple choice questions. First question, what is the unit of uniform velocity? Answer is D option, meter second power of -1. Then second question, Pallavan Express started from Chennai Egmore at 16, that is evening 4 o'clock, and reaches Karaikudi at 23, that is night 11 o'clock. The distance covered by this train is 560 km. Calculate its velocity in kilometer per hour. Velocity கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity is equal to distance divided by time. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 560 divided by 7. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிறதுனா 80. ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் 80 km per hour. Third question, a bowler bowled at a speed of 40 meter per second. An Indian cricketer hits the ball, it moves in opposite direction with a speed of 60 meter per second. What is the acceleration of the ball if time taken in 10 seconds? So acceleration கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா a is equal to v minus u divided by t. அதாவது vங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60. தென் மைனஸ் யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 40 டிவைட் பை டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 செகண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் 2 மீட்டர் per second square. Fourth question, find out the change in velocity of object between 20 second and 40 second. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னா 90 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கு. எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா 20 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அப்போ ரெண்டு டிவைட் பண்ணோம்னா 90 டிவைட் பை 20 போட்டோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4.5. ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் 4.5 மீட்டர் per செகண்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், a boy riding a scooter covers a distance of 300 meter in 15 seconds. What is the speed of the boy? அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 300 கொடுத்துருக்குறாங்க, 300 மீட்டர். டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 செகண்ட்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 வருது. ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன் 20 மீட்டர் per second. Sixth question, an object is thrown upward, it experiences dash. Answer is D option, non-uniform motion. Then seventh question, if a body in motion covers equal distance in equal interval of time, then the body is said to be in uniform dash. Answer is A option, motion. Eighth question, in a competition, a sprinter starts from rest and achieves a velocity of 30 meter per second in a time of 6 seconds. What is his average acceleration? So acceleration கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா acceleration is equal to velocity divided by time. இங்கே வந்து velocity வந்து 30 meter per second கொடுத்துக்கிறாங்க, divided by time வந்து பார்த்திங்கன்னா 6 second. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருது. ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன் 5 மீட்டர் per second squared. Then ninth question, the basic unit of speed is dash. Answer is D option, meter per second. 10th question, some of the students are interested to travel to a tourist spot Mamanlapuram from Trichy, which is about 350 kilometers far. They compute their average speed to be 50 km per hour. How many hours did the trip take? அப்போ ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிறாங்கன்னா 350 கிலோமீட்டர்ஸ் திருச்சி டு மாமல்லபுரம். ஒரு 1 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 7 கிடைக்கு. ஸோ அவங்க வந்து ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் த ட்ரிப் டேக் அப்படின்னா ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் 7 hours. Then 11th question, the total length of a path taken by an object to travel from
one place to other is called dash. Answer is D option, distance travelled. Second round letter, fill in the blanks. 12th question, if the velocity of an object decreases with time, then the object is said to be in dash. Answer is retardation or negative acceleration. Third round letter, answer briefly. 13th question, complete the table. இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் பர் செகண்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இன் above table the speed of some organism is given. What is the distance covered by them in 100 seconds? எல்லா ஆர்கானிசமு 100 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே டைம் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்து 100 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்னைல் வந்து பார்த்திங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து 0.01 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. இதே 100 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 100. அப்போ இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். தென் செகண்ட் ஒன் சீட்டா வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது பர் செகண்டுக்கு. அப்போ 100 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 3000 மீட்டர். 3000 மீட்டர். தென் தேர்ட் ஒன் மேன் வந்து பார்த்திங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 செகண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர். தென் ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ 100 செகண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர். 1500 மீட்டர். தென் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டாட்டாய்ஸ் பார்த்திங்கன்னா 0.08 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது பர் செகண்டுக்கு. இதே 100 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். 14th question, a graph is drawn between distance and time. There are two cars A and B or with different acceleration. Which of the two is moving faster? Justify your answer. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார் ஏ அண்டு கார் பி, ரெண்டு கார் வந்து ட்ராவல் பண்ணுது. இதில் வந்து விச் ஆஃப் த டூ இஸ் மூவிங் ஃபாஸ்டர் அப்படின்னா கார் ஏ ஃபாஸ்டர் தென் கார் பி, பிகாஸ் கார் பி கர்வ் இஸ் நியர் டு த டைம். இப்போ பார்த்திங்கன்னா கர்வ் பி கார்னுடைய கர்வ் வந்து நியர் டு த டைம் பக்கத்தில் இருக்குது. ஸோ டைம் வில் பி மோர். இது வந்து கார் பி வந்து அதிகமாக டைம் எடுத்திருக்கு. இஃப் த டைம் இஸ் மேக்ஸிமம் த ஸ்பீட் வில் பி டிக்ரீஸ்டு. அப்போ வந்து பி கார் வந்து அதிகமாக டைம் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. ஸோ கார் ஏ ஃபாஸ்டர் தென் கார் பி. 15th question, a car starting from rest accelerates uniformly along a straight line. If it attains a velocity of 120 km per hour in 12 seconds, what is the acceleration of the car in meter per second square? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0. ஃபைனல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா v is equal to 120 km per hour. டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 12 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துறாங்க. இது மீட்டர் பர் செகண்ட்ஸில் மாத்திரப்போ பார்த்திங்கன்னா 120 டிவைடட் பை 120 இன்ட்டு 5/18. இதை கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 டிவைடட் பை 9. ஸோ இதில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இப்போ வெலாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 33.33 மீட்டர் பர் செகண்ட்ஸாக வந்துடுது. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி. இந்த ஃபைனல் வெலாசிட்டி வந்து 33.33 பதில் என்ன எழுதிக்கலாம்னா 300 டிவைடட் பை 9 இன்ட்டு செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 செகண்ட்ஸ்.
இதை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.77 2.77 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இங்கே டாட் இருக்குமா அதை பார்த்துக்குங்க. ஸோ acceleration of car is 2.77 meter per second squared. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.